உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். இப்போ நம்ம பேசுறோம் இல்லைங்க, பேசுறதுன்னா மேடையில பேசுறது இல்ல, சும்மா கீழே அப்படியே ரெண்டு பேர் கலந்துரையாடுறது பேசுறதுன்னே வைங்களேன். எதுக்கு பேசுறோம்? இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன் உங்ககிட்ட. என்னுடைய நோக்கம் என்னன்னா, நான் ஒண்ணு யோசிக்கிறேன் பாருங்க, அந்த நான் யோசிக்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். என்னுடைய சிந்தனை உங்களுக்கு உங்ககிட்ட வந்து சேரணும்னா அதுக்கு கருவியா என்னுடைய மொழி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒண்ணு சொல்லும் போது, நினைக்கும் போது, அதை நான் புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க சொல்லுவது கருவியா இருக்கு. அப்போ சொல்லுவது, பேசுவது என்பதனுடைய நோக்கம் எதிரில் இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. பேசுறார் ஒருத்தர்னா குறைஞ்சது 2 பேர் வேணும் இல்லையா? மேடையில பேசினாலும் ஒருத்தர் பேசுவார், நிறைய பேர் கேட்பாங்க. கீழே உட்கார்ந்து பேசும்போது கூட குறைஞ்சது 2 பேர் பேசிட்டு இருக்கணும். தனியாளா ஒருத்தர் பேசிட்டு இருக்கலாமா? அது சந்தேகமாயிரும். இன்னைக்கு நீங்க சாலைகள்ல நிறைய பார்க்க முடியுது. அதுவும் இந்த செல்லிட பேசி, கைபேசி வந்ததுக்கு அப்புறம் அதை காதுல வேற போட்டு இணைச்சிக்கிட்டு அந்த செல்லிட பேசிய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா, நமக்கு பின்னால பேசிக்கிட்டே வந்தா தனியா பேசிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். எதிரில் பார்த்தா சில பேர் தனியா பேசிக்கிட்டே வருவாங்க. பார்த்தா அப்புறம் போன்ல பேசுறாங்கன்னு அப்பதான் தெரியும். ஒண்ணு வச்சுக்கங்க, அதான் பெரியவங்க சொன்னாங்க, கூட்டமாக அழுபவனையும் தனியாக சிரிப்பவனையும் அல்லது தனியாக பேசுவனையும் சந்தேகப்படு. அழுவது தனியா அழுவணும்னு சொல்லுவாங்க. கூட்டமா அழும்போது 4 பேர் பார்க்கறதுக்காக அழுறவன் உண்டு. சிரிக்கிறது 4 நண்பர்களோட சேர்ந்து சிரிக்கணும், இல்ல 2 பேராவது வேணும். தனியா ஒருத்தன் சிரிச்சிட்டு இருந்தானா தப்பா போயிடும். அதே மாதிரிதான் பேசுறதும், தனியா பேச முடியாது, 2 பேர் வேணும். இப்ப இந்த 2 பேர் பேசும்போது எப்படி பேசுவது? நீங்க மேடை பேச்ச விட்டுருங்க. அனுமன கம்பன் சொல்லின் செல்வன் சொல்றாங்க. யார்கோலி சொல்லின் செல்வன் அப்படின்னு ராமன் வியந்து கேட்டானா. சொல்லின் செல்வன்னா அப்ப ராமன் என்ன மேடை போட்டு மைக் வச்சுக்கிட்டா பேசினா? இல்ல, யாருங்க அறிமுகப்படுத்திக்கிட்டான். ஒரு 4 வரி பாட்டு, அதை அறிமுகப்படுத்தின உடனே யார்கோலி சொல்லின் செல்வன். ஏன்னா 2 பேர் பேசும்போது கூட எப்படி பேசுறது, எவ்வளவு இடைவெளி விட்டு பேசுறது, எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது, இதெல்லாம் ஒரு கலை. இல்லைன்னா அந்த பேசுறது விஷயங்கள் எதிராளிக்கு கூட புரியாம போயிடும். எதிரில் பேசுறவர் என்ன பேசுறாருன்னு கவனிச்சு புரிந்து கொண்டு பின்பு பதில் சொல்லுதல், இது பெரிய கலை. நீங்க இந்த நேர்காணலுக்கெல்லாம் இளைஞர்கள் போறாங்க பாருங்க, அப்ப குரூப் டிஸ்கஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைய ஒரு 10 பேர் உட்கார்ந்து கொண்டு கலந்துரையாடுதல். அதுல என்னன்னா, முதல்ல அமைதியா இருக்கணும், அடுத்தவங்க பேசுறத கவனிக்கணும், கவனிச்சதை புரிஞ்சு கொள்ளணும். எதிரில் என்ன சொல்றாங்க புரிந்து கொண்டு அப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும்ன்றதுதான் ஒரு பாட்டு நமக்கு ரொம்ப அழகா ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லி கிண்டல் பண்ணுது. நீங்க இந்த பழைய பள்ளி மாணவர்கள் புத்தகத்துல ஒரு சின்ன கதை மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஒரு மாமனார் வயதானவர், பெண்ணை தன்னுடைய மனைவியோட தந்தைன்னு வைங்க, ஒரு 75-80 வயசானவர், ரொம்ப முடியாம இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்கு மருமகன் போனான். ஆனா கொஞ்ச நாளா ஒரு ஆண்டா மருமகனுக்கு காது கேட்கிற சக்தி இழந்துருச்சு. காது கேட்க மாட்டு. அடுத்தவங்க பேசுறத என்னதான் கூர்ந்து கவனிச்சாலும் கேட்க மாட்டுது. இது மாமனாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் மருமகன். மருமகனுக்கு காது கேட்கலன்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னு கவலைப்படுவார், அது தெரியக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே போறான். சரி, நம்ம போய் அவர்கிட்ட கேட்போம், மாமா உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்போம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அப்பா ரொம்ப நல்லது, நான் கூட வேற மாதிரி போயிடுமோன்னு நினைச்சேன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த வார்த்தை, நீங்க என்ன மருந்து சாப்பிடுறீங்கன்னு கேட்போம். அவர் ஏதாவது ஒரு மருந்து பேரை சொல்லுவாரு. இருக்கலே பெஸ்ட் மெடிசனை தான், உங்களுக்கு நல்ல தீர்வு அதுல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். யாரு மருத்துவர்னு கேட்போம். அவர் ஒரு மருத்துவர் பேரை சொல்லுவாரு. இதுக்கு அவரை விட்டா சிறந்த மருத்துவர் கிடையாது, உடனே தீர்வு கிடைக்கும் நோய்க்கு அப்படின்னு சொல்லுவோம். இவனா திட்டம், ஏன்னா காது கேட்காது இல்லைங்க, திட்டமிட்டு போறான். மாமா படுத்திருக்கிறார். மருமகன் போறவன, மாமா உடம்பு இப்ப எப்படி இருக்குதுங்கன்னு கேட்டான். இவன் என்ன நினைச்சிருக்கான், கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவாருன்றதுதானே அடுத்த பதில் திட்டம். ஏன்னா பேசுறது கேட்க போறது இல்ல காதுக்கு. அவரு என்ன சொல்லிட்டார், நாளுக்கு நாள் உடம்பு கெட்டுக்கிட்டே வருது மாப்பிள்ள, சீக்கிரம் போயிருவோம் போல இருக்குன்னார். இவனுக்கு காது கேட்காதா, இவன் நினைச்சிட்டு வந்தது வேற. இவன் உடனே சொன்னா, நீங்க கேட்கறத சொல்றத கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமாமா, சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அவரு அதிர்ச்சி ஆயிட்டார். என்னடா அது உடம்பு நல்லா இல்ல, முடிஞ்சிடும் போல இருக்குன்னாக்கா கேட்க நல்லா இருக்கு, சீக்கிரம் நல்ல விஷயம்
ஒரே அதிர்ச்சி ஆயிட்டார். இப்ப அடுத்த கேள்வி இவன் என்ன கேட்கிறான், என்ன மருந்து சாப்பிடுறீங்க மாமான்னு கேட்டான். இவன் நினைக்கிறதா அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல போறார், பெஸ்ட் மெடிசின் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தானா, அவர் என்ன சொல்லிட்டார், இந்த வெறுப்புல இருந்தாரா, இவன் முதல் கேள்விக்கு பதில் சொன்னது சரியில்லைன்னு என்ன மருந்து சாப்பிடுறது, இனிமேல் விஷத்தை தான் குடிக்கணும்னார். இவன் உடனே சொன்னா, இருக்கிறதுலயே நல்ல தீர்வு தரக்கூடிய மருந்து அதுதான் மாமா, அதை குடிங்க, அதை குடிச்சா சரியாயிரும். அவருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிட்டார். இவன் அடுத்து கேட்கிறான், மருத்துவர் யார் மாமா, ஏதோ சொல்ல போறாரு, நம்ம அதான் பெஸ்ட் மெடிசின் மருத்துவர் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தானா, அவர் சொன்னாரு, யாரு டாக்டரா, எமன் தான் இனிமேல் எனக்கு இருக்கிற கோவத்துல சொன்னார், நல்ல முடிவை தர்றதுக்கு அவரை தவிர சிறந்த டாக்டர் கிடையாது மாமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கும் நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்றேன்னா, சொல்ற செய்தியை புரிந்து கொள்ளாமல் பேசுவது என்பது குழப்பத்தை தரும். குழப்பத்தை மட்டுமல்ல, பிரச்சனைகளையே உருவாக்கிடும். புரியாம பேசுறது, புரிஞ்சிக்காம பேசுறது. இதுக்கு இது எப்படி ஆயிரும்ன்றதுக்கு நம்முடைய பழைய தமிழ் இலக்கியம் பழமொழி 400ன்னு ஒரு நூல் இருக்குங்க. அந்த பழமொழி 400 ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லு. அந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னா, துண்ணி இருவர் தொடங்கிய மாற்றத்தில், 2 பேர் பேசிக்கிறாங்க. 2 பேர் எதிரில் உட்கார்ந்து பேசுறது புரிஞ்சிக்காம, மொழியறியான் கூறல், என்ன சொல்ல வர்றான்னு ஒருத்தன் புரிஞ்சிக்காம பேசினா இது எப்படின்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, முழங்கால்ல அடிபட்டு இருக்குன்னு போறீங்க. டாக்டர் அதை பார்க்காம உங்க மூக்குக்கு கட்டு போட்டா என்ன ஆகும்னு கேக்கு. முழங்கால் கிழிந்தானை மூக்கு பொதி, எனக்கு முழங்கால் அடிபட்டுன்னு போனவனுக்கு போய் மூக்குல பொதிவு வச்சா எப்படிடா இருக்கும் அப்படின்னு கிண்டலா பேசுகிறது பழமொழி 400. ஒரு மருத்துவர்கிட்ட போனா நமக்கு என்ன நோயோ அதுக்குரிய மருந்து கொடுக்கணுமே தவிர, முழங்காலுக்கு இழுத்துட்டு போனவனுக்கு மூக்குல பொதிவு போட்டா மாதிரி 2 பேர் பேசும்போது சொல்லுவதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். இல்லாவிட்டால் முழங்கால் இழிபட்டதுக்கு மூக்குல கட்டு போட்டா மாதிரி என்று நம்முடைய பழமொழி 400 பேசுகிறது.